Hi friends, welcome to our channel. அற்புத சமையல் எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகு பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Tutti Frutti Eggless SpongeCake. அது கடாயில தான் செய்றோம், ஓவன் இல்லாம. அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துட்டு அதுல 1/2 கிலோ அளவு உப்பு பரப்பி அது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. நம்ம இது ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போறோம். அதனால எக்லெஸ்க்கு தயிரும் பாலும் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்க 30 மில்லி தயிர் எடுத்துர்க்கேன். கட்டி தயிர் எடுத்துக்கங்க. அதுல 60 மில்லி பால் தேவைப்படும். நம்ம 30 மில்லி இப்போ பாதி சேர்த்துக்கலாம். கூடவே வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 30 மில்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட பவுடர் சுகரு ஒரு 60 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போது 130 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். 10 கிராம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 5 கிராம் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சலிச்சிடலாம். நம்ம கலந்து வச்ச மிக்சிங்கோடையே சலிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை நல்லா பெரட்டி விட்டு நல்லா கலந்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். ஸோ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து மறுபடியும் நம்ம கலக்க வேண்டியது இருக்கும். நம்ம 30 மில்லி எடுத்து வச்சோம் இல்லையா, பேட்டர் கட்டியாக இருக்கனால இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இதில் ஒரு கலருக்காக நான் பாதாம் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மிச்சம் உள்ள பாலையும் சேர்த்து இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் பாலையும் சேர்த்தாச்சு. இப்போ பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு இந்த மாதிரி எடுத்து இப்படி விடும்போது கட்டாகி விழாமல் இருக்கணும். இப்போது இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்ம அற்புத சமையலில் பண்ணது. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு மோல்டு எடுத்திருக்கேன், கேக் மோல்டு எடுத்து அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பேட்டரை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். எல்லா பட்டரும் நல்லா சேர்த்துட்டு இப்போது நம்ம அந்த மோல்டை டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணிட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த ஏர் பபிள்ஸோடு இருந்ததுன்னா நம்மளோட கேக்கு வெடிப்பு விட்டுடும். இப்போ பாருங்கள், அந்த கடாயில் போட்ட உப்பு எல்லாமே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம மோல்டில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டரை தூக்கி நம்ம கடாயில் வச்சிடலாம். இப்போது இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கணும். நம்ம ஆரம்பத்திலே சேர்த்துட்டோன்னா பேட்டர் உள்ள டூட்டி ஃப்ரூட்டிஸ் எல்லாமே மூழ்கிடும். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இது மேலே அலங்காரத்துக்காக நம்ம சேர்க்குறது. பாருங்கள், அதுக்கப்புறமா சேர்த்து இதை வேக வச்சிடலாம். கரெக்டாக இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 42 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க. பாருங்கள், கேக்கு நமக்கு அடி பிடிக்காமல் ரொம்பவே பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாவ், கத்தி ரொம்பவே சூப்பராக நைஸாக இறங்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அற்புதமான டூட்டி ஃப்ரூட்டி எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் டேஸ்ட் பார்த்துடலாம். வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ அடிகனமான கடாய் இல்லாதவங்க குக்கரில் கூட செய்யலாம். ஆனால் குக்கரில் நாலா பக்கம் இடைவெளி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பாத்திரம் உள்ளே வைக்க முடியும். ஐ மீன் கேக் மோல்டு வைக்க முடியும். ஸோ அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா அலுமினிய டபரா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லாம் அடிகனமாக இருந்தால் தான் நமக்கு நல்லது.
கேக் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்காது. தென் இப்போ மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்வர் பாத்திரம் வச்சு அந்த கேக்கு அடிப்பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அந்த ஃபாயில் ஷீட் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள் பாத்திரத்தை சுற்றி அந்த அலுமினியம் ஷீட் வந்து நீங்கள் அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாம். தென் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி ஷேப்ஸாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மோல்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மோல்டில் வந்து கண்டிப்பாக பட்டர் அப்ளை பண்ணணும். ஸோ பட்டர் இல்லைன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் உள்பக்கமாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்களா உங்களோட கேக்கை அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கேக் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகுப்ரியா பாலாஜி.